ஆபிரகாமுடைய மனைவியை பார்வோன் ஒரு முறை தூக்கிட்டு போயிட்டான். அந்த பார்வோனிடம் தேவன் ஒரு வார்த்தையை சொன்னாரு, அவளை சீண்டினால் நான் ஒன்ன நோண்டி போடுவேன் அப்படின்னு. இந்த விஷயம் ஆபிரகாமுக்கு தெரியாது, ஆனா பார்வோனிடம் தேவன் பேசினார். அதுபோல ஈசாக்கின் மனைவியை ஒரு முறை அபிமேலக்கு கொண்டு போயிட்டான். அப்ப அபிமேலக்கு கொண்டு போன உடனேயே தேவன் அவன்கிட்ட சொன்னார், அவளை தொட்டால் நான் உன்னை வெட்டி போட்டுவேன். அவனுக்கு இந்த விஷயம், ஈசாக்குக்கு இந்த விஷயம் தெரியாது. ஈசாக்குக்கு தெரியாமலேயே ஈசாக்குக்காக பேசுகிற ஒரு தெய்வம் உண்டு. யாக்கோபு கானானுக்கு வரும் வழியில பின்னால லாபான் வந்தான். அவன்கிட்ட தேவன் சொன்னார், நல்லதோ கெட்டதோ அவன் மேல கை வச்சேன்னா உனக்கு அடி உண்டு. இந்த விஷயம் யாக்கோபுக்கு தெரியாது. இப்ப யாக்கோபுக்கு கடவுள் பக்கத்துல போய் இந்த யாக்கோபு போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏசா வந்தான். ஒரு 400 ஆட்களை பின்னால கொண்டு வந்தான். பின்னால வரும்போதே தேவன் ஒரு வார்த்தை சொன்னார், அவன் மேல தொட்டியன்னா நான் உன்னை தொடுவேன்.